டே 2 vlog பார்த்துடலாமா? இதான் எங்களோட ஃபிட் செக். இன்றைக்கி நாங்கள் காலமே கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கனால நாங்களால் ரொம்ப பெரிய லாங் டிஸ்டன்ஸ் கோயில் போக முடியாது. ஸோ பிளான் பண்ணல, அதுக்கு கிட்டக்கே கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணியும் எங்களுக்கு 1 hour டிஸ்டன்ஸில் தான் கோயில் கண்டுபிடிச்சோம். போகணுன்னு வச்சுருந்த விஷ்லிஸ்டில் இருந்த கோயில். அண்டு இந்த கோயில் வந்து நாங்கள் இது வரைக்கும் போகவே இல்லை, ரொம்ப புது கோயில். ஸோ ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்றனால இந்த சைட் சீயிங் எல்லாமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பேசிட்டே போனோம். தென் போகிற வழியிலே பிக்கப் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கார்லேயே முடிச்சாச்சு. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, டேரெக்டாக சாமி பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு வந்தாச்சு. போகும்போது ஒரு ஸ்டாப்பிங்கில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் நேராக கோயில் கிளம்பிட்டோம். ஒரு டைமில் போயிட்டு மதியானத்துக்குள்ளே வந்துடணும். பர்த்டே பார்ட்டி ஈவினிங் தான் பர்த்டே பார்ட்டி. சரி, கொஞ்சம் பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்டு போகிறதெல்லாம் நல்லா அந்த மவுண்டெயின்ஸ் இருந்தது, தண்ணிலாம் அப்படியே தேங்கி இருக்கும்ல, லேக் மாதிரி, அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. சைட் சீயிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அப்படியே பார்த்துட்டே போனோம். கொஞ்சம் வில்லேஜ் சைட் மாதிரி தான் போச்சு. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன நல்லா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி தூரமாக கோயிலாக இருந்தது. அப்புறம் சைடில் மரம்லாம் இருக்கும்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இயர்ஸ் கழித்து நான் இந்த சைடில் தான் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. எல்லோரும் மார்கழி மந்த்துன்றனால ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தாங்க, அக்ரஹாரம் போல். அண்ட் தென் இந்த கோயில் ஸ்பெஷாலிட்டியே இந்த வாசலில் இதெல்லாம் விற்கிறதுலாம் தான். ஸோ அதெல்லாம் ஒரு ஜாலியாக பார்த்துட்டு சிலதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு பார்த்தோம். அண்ட் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இங்கே எடுத்துகிட்டு உள்ளே போகணும். அந்த மாதிரி இருந்தனால பார்த்து எல்லாமே சாமி சிலை. அண்ட் தென் இதெல்லாம் 150 rupees. இந்த சிலை எல்லாமே 100 rupeesலேயும் இருந்தது. 100 rupees தான் நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் பென்சில் எல்லாம் வாங்கிட்டு இந்த பாருங்கள், இதான் பெருமாள் கோயில். உள்ளே நாங்கள் போயிட்டுருந்தோம். போயிட்டு ரொம்ப அழகாக இருந்தது கோயில். ரொம்ப முன்னாடி நியூ இயர்க்கு நெக்ஸ்ட் டேன்றனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்தது, ரொம்ப இல்லை. உள்ளே என்ட்ரு ஆகிட்டு வாக் பண்ணி போயிட்டே இருந்தது. ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. கொஞ்சம் பூஜை நடந்து கொஞ்சம் போயிட்டுருந்தோம். அண்டு நல்லா கோயில் நீட்டாக இருந்தது. இங்கே அடிக்கிறது ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லோரும் வருவாங்க. எக்ஸாம் டைம்ஸில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டு வெளியவே வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. டக்குன்னு சாமி பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. மேபி ஃபங்க்ஷன் டைம்ஸ்லலாம் வந்திருந்தோன்னா பிஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த நியூ இயர்க்கு நெக்ஸ்ட் டேஸ் சூஸ் பண்ணனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் vlog மாதிரி அப்படி குட்டி கிளிப்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிஸியாக வேகமாக போனதுனால வேகமாக வீடியோஸை போகிற வழியில் அப்படியே கவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன். அண்ட் தென் நாங்கள் ஆக்சுவலி வெளியே தான் லஞ்ச் சாப்பிட்லான்னு பிளான் இருந்தது. பட் கோயிலில் புளி சாதம் புளியோதரை ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. சரி, ஃபார்மாலிட்டிக்கு கோயிலில் தான் வாங்கணுமேன்ட்டு ஒன்று வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்ததுனால சரி லஞ்சே இதே சாப்பிட்லான்ட்டு எல்லாருக்கும் ஒன்று வாங்கி தனியாக சாப்பிட்டு மறுபடியும் இந்த வழியாக வேறு சைடில் வெளியே வரும்போது இங்கேயும் மறுபடியும் ஷாப்ஸ் இருந்தது. மறுபடியும் அங்கேயும் குட்டியாக க்யூட்டாக திங்ஸ் இருந்ததுனால அங்கேயும் ஒரு ஷாப்பிங்கை பண்ணிவிட்டு கார் எடுத்து வர வரைக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீயாக அப்படியே நடந்துட்டு இப்படி கண்ணுக்குட்டிலாம் அப்படியே அந்த வில்லேஜ் சைடு தானே, ஸோ கண்ணுக்குட்டி அது இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ரிட்டன் லஞ்சும் நாங்கள் இங்கேயே முடிச்சிட்டோன்றனால எங்கேயுமே பெருசாக ஸ்டாப்பிங் பண்ணலை. அப்படியே நேராக கிளம்பியாச்சு. போகும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல, ரயில்வே கேட்லலாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரயில்வே அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் போயிட்டு நேராக பர்த்டே பார்ட்டி பிளேஸ்க்கு போயாச்சு. போயிட்டு சர்ப்ரைஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு வேகமாக சாரியோட சேஞ்ச் பண்ணாமல் நேராக போய்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பர்கர், கேஎஃப்சியில் வெஜ் பர்கர் அப்படி இப்படின்லாம் வாங்கிட்டு டேக்அவே மாதிரி வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் தென் ஒரு சின்ன இது மாதிரி தான் லஞ்ச் பெருசாக சாப்பிட்றதுனால எங்களுக்கு இல்லை, சும்மா பர்த்டே பார்ட்டியில் கொண்டு போகிறதுக்காக பர்கர்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அந்த இதெல்லாம் போயிட்டு பர்த்டே பார்ட்டி நேராக போய் அட்டன் பண்ணிவிட்டு இதான் பர்த்டே பார்ட்டியில் எடுத்த கிளிப்ஸ். இதெல்லாம் நான் நடுவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப குயிக்காக நடந்துச்சு பர்த்டே பார்ட்டி. ஏன்னா அப்புறம் நடுவில் கொஞ்சம் வெளியே போகிற வேலை அப்படி இப்படிலாம் இருந்தனால இது நான் எடுக்கல. வீடியோ வீடியோவை அப்படி அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்படியே வந்து நடுவில் நைட் வந்து ஸ்லீப் ஓவர் போயாச்சு. ஸ்லீப் ஓவர் போயிட்டு அங்கே இவங்கெல்லாம் வந்து நைட் இருக்கிற செயினெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து தலையில் போட்டுட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு 1:30 போல் அப்படியே ஆயிடுச்சு. அண்ட் தென் எல்லா ஃபன்னி வேலையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே vlog உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.